அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக முக்கியமான புதிய பதவி ஒன்று கொடுக்கப்படவுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் துணை பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்பார் என்றும் கூறப்படுகிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக மிக பெரிய ஒரு தோல்வியை சந்தித்துள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம், நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிக அளவில் பிரச்சாரம் செய்ததாகவும், முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் பிரச்சாரத்தை தனித்தனியாக பங்கேற்காத சூழலிலும் அதிமுகவின் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நேரடியான தொடர்பும் இல்லாத காரணத்தினால்தான் 40 தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்ததாக கருத்து கணிப்புகள் மூலமாக தெரிய வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் துணை பொதுச் செயலராக செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்குமானால் நிச்சயமாக தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் நேரடியான தொடர்புகளை வரவைப்பதற்கான புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படும். அதற்கான சிறு மிக முக்கியமான கொள்கைகளை கொண்ட அமைப்புகளையும் உருவாக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும், பூத் கமிட்டிகள் அமைத்து தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும். அது செங்கோட்டையன் அவர்களால் மட்டும்தான் சாத்தியமாகும் என்றும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவில் 48 ஆண்டுகால அனுபவம், எந்த ஒரு விமர்சனத்திற்கும் உள்ளாகாத நபர், பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வந்தாலும் அதிமுகவிலிருந்து ஒருபோதும் நான் கட்சியிலிருந்து விலக மாட்டேன், எனக்கு பதவி முக்கியமல்ல, நான் தொண்டனாக கூட இருப்பேன் என்று புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களிடமே நேரடியாக சொன்னவர் செங்கோட்டையன் அவர்கள்தான். இதன் காரணமாகத்தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது நெருங்கிய நண்பர்கள் பட்டியலில் செங்கோட்டையன் பெயரும் இடம்பெற்றுள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குமேயானால் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். காரணம் என்னவென்றால், அதிமுகவை பொறுத்தளவிற்கு 2026 தேர்தல் என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மட்டுமல்ல, திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர், பாஜக, தமிழக வெற்றிக் கழகம் என்று தளபதி விஜய் அவர்களும் நேரடியாக களத்தில் இறங்கியிருப்பதால் இந்த முறை வெற்றி வாய்ப்பு என்பது போராடி வெல்லக்கூடிய வகையிலும், மக்களின் நன்மதிப்பை எந்த கட்சி பெறுகிறதோ அவர்களே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும், அவர்களே ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற முடியும் என்ற தகவலின்படியும் கருத்து கணிப்புகளின் படியும் பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் அமர்த்தினால் மட்டும்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது.